அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். குட் மார்னிங். இன்று 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் திகதி வெள்ளிக்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த புதிய வருடம் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நிறைந்து ஒரு சுபீட்சமான ஆண்டாக அமைய வேண்டும் என்று நாங்கள் ஆரம்பத்திலேயே பிரார்த்தித்துக் கொள்றோம். இந்த வருஷத்துல நீங்க முன்னெடுக்கிற அனைத்து நற்காரியங்களும் கைகூட வேண்டும், வெற்றி அளிக்க வேண்டும், உங்களுடைய கனவுகள் அனைத்தும் நனவாக வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வதோடு, கடந்த ஆண்டுகளைப் போல பொருளாதார நெருக்கடிகள் இல்லாத, இயற்கை சீற்றங்கள், பேரழிவுகள் இல்லாத ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைய வேண்டும் என்றும் நாங்கள் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால என்னுடைய யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே போல மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் நாங்க உடனுக்குடன் உங்களுக்கு வழங்குற இந்த செய்திகளை, தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக, பயன்பெறக்கூடியதாக இருக்கும். கடந்த ஒரு சில மாத காலமாக எங்களோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு வழங்கி கொண்டிருக்கிற அனைத்து சொந்தங்களுக்கும் எங்களுடைய ஆத்மார்த்தமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய பூரண ஆதரவோடு தான் நாங்கள் இந்த காணொலிகளை ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறோம். எதிர்வரும் காலங்களையும் இப்படியான நிறைய விஷயங்களை வழங்க இருக்கிறோம். அந்த விஷயங்களை தெரிஞ்சு கொள்றதுக்கு மறக்காம ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட் ஸ்கிரீன்ல பதிவிட்டு இருக்கிறோம். ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட் என்ற என்னுடைய யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்களை வழங்க நாங்க காத்திருக்கிறோம். சார், இன்னைக்கு நாங்க கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு வெளியிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான செய்தியோடு தான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். புதிய கல்வி சீர்திருத்தம் குறித்து கடந்த காலங்கள்ல நாடளாவிய ரீதியில் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருந்தது. மாணவர்களுக்கு மத்தியில் ஆசிரியர் சங்கம், அதிபர்கள் சங்கம், அரசியல் மேடைகள்ல பேசப்பட்டு கொண்டிருந்தது. பெற்றோர்கள் இது குறித்து நிறைய நேர்மறையான, எதிர்மறையான கருத்துக்களை பகிர்ந்திருந்தாங்க. சமூக வலைத்தளங்கள்ல இது சம்பந்தமான வாத விவாதங்கள் சூடு பிடித்திருந்தன. இப்படி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்துல இப்போது ஒரு முக்கியமான சுற்றறிக்கை, ஒரு கடிதத்தை கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு நேற்றைய தினம் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வெளியிட்டு இருக்கிறது. இது சம்பந்தமா தான் நாங்க பார்க்க போறோம். உங்களுக்கு தெரியும், புதிய கல்வி சீர்திருத்தத்தின் அடிப்படையில் பாடசாலை நேரம் அதிகரிப்பது குறித்து நிறைய விவாதங்கள் எங்களுடைய சமூகத்தில் எழுந்திருந்தன. அந்த வகையில் தமிழ் மற்றும் சிங்கள பாடசாலைகள் காலை 7:30க்கு ஆரம்பித்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் கல்வி நடவடிக்கைகள் நடைபெறும் என்று கல்வி அமைச்சு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இதற்கு முன்னர் 7:30 முதல் 1:30 வரைக்கும் தான் இந்த பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் இடம்பெற்றன. அந்த வகையில் 30 நிமிடங்களால் இந்த தமிழ் சிங்கள பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகளை அதிகரிச்சிருந்தாங்க. ஆனா இது முஸ்லிம் பாடசாலைகளை பொறுத்தவரையில் கொஞ்சம் குளறுபடியான ஒரு நிலையை, சிக்கலான ஒரு நிலையை தோற்றுவித்திருந்தது. காரணம், முஸ்லிம் பாடசாலைகள் 7:15க்கு ஆரம்பமாகும். அதாவது காலை ஆராதனை 7:15க்கு ஆரம்பமாகி கல்வி நடவடிக்கைகள் தொடரும் என்றுதான் சொல்லப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் திங்கட்கிழமைகள்ல காலை 7:30 பிற்பகல் 2 மணி வரைக்கும் பாடசாலையில் கல்வி நடவடிக்கைகள் நடைபெறும் என்றும், செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய 3 நாட்கள்ல காலை 7:15க்கு காலை ஆராதனை நடைபெற்று 7:30க்கு கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு பிற்பகல் 2:50 வரைக்கும் பாடசாலை நடைபெறும், கற்றல் செயற்பாடுகள், கற்பித்தல் செயற்பாடுகள் நடைபெறும் என்று கல்வி அமைச்சு அறிவித்திருந்தது. இது சம்பந்தமா முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியிலும் ஒரு பாரிய ஒரு கருத்து முரண்பாடு இருந்தது, ஒரு சந்தேகம் இருந்தது, ஒரு கேள்வி இருந்தது, ஒரு அச்சம் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில வெள்ளிக்கிழமைகளை பொறுத்தவரையில வழமை போல காலை 7:15க்கு காலை ஆராதனையோடு ஆரம்பிச்சு 7:30க்கு கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பித்து ஜுமா தினம் என்பதன் காரணமாக 11:30க்கு பாடசாலைகளை மூடுவதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்திருந்தது. இது சம்பந்தமா நிறைய நேர்மறை கருத்துக்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இதற்கிடையில் லுகர் தொழுகைக்காக, அதாவது செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய 3 நாட்கள்ல லுகர் தொழுகைக்கான நேரத்தையும் அந்தந்த பிரதேசங்களின் தொழுகை நேரங்களுக்கு அடிப்படையில் கல்லூரியின் அதிபர் நிர்வாகம் நேரத்தை ஒதுக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக 10 நிமிடங்களை பாடசாலை மாணவர்களுக்காக லுகர் தொழுகைக்காக ஒதுக்க முடியும் என்றும் கல்வி அமைச்சு அறிவித்திருந்தது. இது சம்பந்தமாகவும் எங்களுடைய சமூகத்துல நிறைய கருத்து முரண்பாடுகள் இருந்தது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். முன்னர் எல்லாம் 2 மணிக்கு பாடசாலை விட்டுருவாங்க, வீட்டுக்கு போய் தொழலாம். ஆனால் இப்போது 2:50க்கு பாடசாலைகள் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டதை அடுத்து இந்த 10 நிமிடங்கள் அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும், அதாவது 200-300 மாணவர்கள் கல்வி கற்கும் பாடசாலைகள் எப்படி போனாலும் 1000-2000 மாணவர்கள் கல்வி கற்கும் பாடசாலைகளில் இந்த தொழுகை நடவடிக்கைகளை எப்படி நடாத்துவது, இது எப்படி சாத்தியப்படும் என்ற விடயத்தை கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருந்தாங்க. இப்படி பல சிக்கல்கள் இருக்கின்ற நிலையில் தான் தித்வா சூறாவளி நாட்டை தாக்கி பேரழிவினை ஏற்படுத்தி இருந்தது. இன்றும் கூட பல பாடசாலைகள் இடைத்தங்கல் முகாம்களாக
அதேபோல மருத்துவமனைகளாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்னும் ஒரு சில பாடசாலைகள் முற்றுமுழுதாக சேதமடைந்திருக்கின்றன. இன்னும் ஒரு சில பாடசாலைகளுக்கு செல்வதற்கான பாதைகள் முற்றுமுழுதாக தடைபட்டிருக்கின்றன. இப்படி பல சிக்கல்கள் இருக்கின்ற நிலையில் கல்வி அமைச்சு ஒரு முக்கியமான தீர்மானத்தை எடுத்திருக்கிறது. அந்த தீர்மானங்கள் குறித்து தான் நாங்கள் உங்களுக்கு தரப்போறோம். அந்த வகையில் கல்வி அமைச்சு நேற்றைய தினம் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வெளியிட்ட இந்த கடிதம் 2026ஆம் ஆண்டு பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் சம்பந்தமானது என்ற தலைப்போடு வெளியிட்டிருக்கிறது. இதுல நிறைய விஷயங்களை அம்சங்களை உள்ளடக்கி இருக்கிறாங்க. நாட்டினுள் ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலைமை மற்றும் சில மாகாணங்களில் பாடசாலை கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து கட்டமைப்புக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களை கருத்தில் கொண்டு பாடசாலை கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து கட்டமைப்பு வளமைக்கு திரும்பும் வரை 2026ஆம் ஆண்டில் பாடசாலை நேரத்தை நீடிக்காமல் இருக்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. இதுக்கு பின்னால அரசியல் நோக்கங்கள் இருக்குதா இல்லையா அப்படின்றது தெரியாது. அதாவது பாடசாலை 5ஆம் தேதி ஆரம்பித்த பிறகு சில ஆசிரியர் சங்கங்கள் அதே போல அதிபர்கள் சங்கமும் அண்மையில் ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தது. பாடசாலை நேரம் அதிகரிக்கப்பட்டால் நாங்கள் கல்வி நடவடிக்கைகளை புறக்கணிப்போம், போராட்டங்களில் ஈடுபடுவோம், எங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துவோம் என்று எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் கடைசி கட்டத்தில் அரசாங்கம் இந்த திட்டத்தை ஒரு அடி பின்வாங்கி நேரத்தை அதிகரிப்பதை தவிர்த்து கொள்ள ஏதாவது திட்டம் வகுத்திருக்கிறதா என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் கல்வி சீர்திருத்தம் நிச்சயமாக இடம்பெறும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த நேர திருத்தங்கள் வளமையை போல இடம்பெறும், நேரத்தை நாங்க மாற்ற மாட்டோம் அப்படின்னு தான் அந்த இயற்கை அனர்த்தங்களை அடிப்படையாக வச்சு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இதுதான் உண்மையான காரணமா அல்லது எதிர்ப்புகள் தான் முக்கியமான காரணமா அப்படின்றது தெரியாது. இந்த கடிதத்துல மிக முக்கியமான ஒரு சில விடயங்களை சுட்டி காட்டி இருக்கிறாங்க. 2026ஆம் ஆண்டில் 5 முதல் 13 வரையான தரங்களுக்கான பாடசாலை நேரம் பிற்பகல் 7:30 முதல் பிற்பகல் 1:30 வரை மாற்றமின்றி தொடரும் அப்படின்றத உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. எனவே தமிழ் சிங்கள பாடசாலைகள் 7:30 முதல் 1:30 வரைக்கும் கடந்த வருடங்களைப் போல வழமை போல இயங்கும். முஸ்லிம் பாடசாலைகள் 1:50 அல்லது 2 மணி வரைக்கும் இயங்கும். வெள்ளிக்கிழமைகளில் 11:30க்கு பாடசாலை நடவடிக்கைகள் நிறைவு செய்யப்படும். அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் மற்றும் பிரிவினாக்கள் 2026ஆம் ஆண்டின் முதலாம் தவணைக்காக ஜனவரி மாதம் 5ஆம் தேதி ஆரம்பமாகும் அப்படின்னு ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தரம் 6 முதல் தரம் 13 வரை ஒரு நாளுக்கான பாட வேளைகளின் எண்ணிக்கை 7ஆக இப்போது மாற்றப்பட்டிருக்கிறது. ஒரு பாட வேளைக்கான நேரம் 45 நிமிடங்களாக திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. 45 நிமிடங்களை ஒரு பாடத்துக்காக பாட வேளைக்காக ஒதுக்கி இருக்கிறது கல்வி அமைச்சு. 2026ஆம் ஆண்டின் கல்வி மறுசீரமைப்பு செயற்பாடு தரம் 1 மற்றும் தரம் 6ற்கு நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த கல்வி சீர்திருத்தம் திட்டமிட்டபடி தரம் 1லிருந்து 6 வரையான மாணவர்களுக்கு நிச்சயமாக நடைமுறைப்படுத்தப்படும். நேர மாற்றம் மாத்திரம்தான் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. கல்வி மறுசீரமைப்பு செயற்பாட்டின் கீழ் தரம் 6ற்கான கல்வி நடவடிக்கைகள் உத்தியோகபூர்வமாக ஜனவரி 21ஆம் தேதி ஆரம்பமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜனவரி மாதம் 5ஆம் தேதி பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டாலும் கல்வி மறுசீரமைப்பிற்கு அமைவாக கல்வி நடவடிக்கைகள் தரம் 6க்கான மாணவர்களுக்கான கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் ஜனவரி மாதம் 21ஆம் தேதி ஆரம்பமாகும் என்று இந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. தரம் 1ற்கான மாணவர்களை அறிமுகப்படுத்தும் செயற்பாடு ஜனவரி மாதம் 5ஆம் தேதி, அதாவது பாடசாலைக்கு உள்வாங்கும் செயற்பாடு 5ஆம் தேதி ஆரம்பமாகும் என்றும் உத்தியோகபூர்வமாக இவர்களுடைய கல்வி நடவடிக்கைகள் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது இடைப்பட்ட காலப்பகுதியில் மாணவர்கள் வீட்டில் இருக்கணுமா அல்லது ஸ்கூலுக்கு வந்தவர்கள் ஏனைய இணைப்பாட விதான செயற்பாடுகளோடு விளையாட்டுகளோடு தங்களுடைய பொழுதை கழிக்கணுமா அப்படின்றது அல்லது இந்த பாடசாலை சூழலுக்கு இசைவாக்கம் அடைவதற்காக அவர்களுக்கு கால அவகாசம் வழங்கப்படுகிறதா என்பது குறித்து தெளிவாக சொல்லப்படலை. பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் அதாவது தரம் 1க்கான மாணவர்கள் 5ஆம் தேதி உள்வாங்கப்படுவாங்க. 29ஆம் தேதி உத்தியோகபூர்வமாக அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல தரம் 1ற்குரிய செயற்பாட்டு புத்தகங்கள் மற்றும் தரம் 6ற்குரிய கற்றல் தொகுதிகள் அல்லது இந்த லேர்னிங் மொடியூல்ஸ் அந்தந்த தரங்களின் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிப்பதற்கு முன்னர் மாணவர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னும் கல்வி அமைச்சு தெரிவித்திருக்கிறாங்க. தரம் 1க்கான செயற்பாட்டு புத்தகங்களையும் அதே போல தரம் 6 வரையான மாணவர்களுக்கான இந்த மொடியூல்ஸ் கற்றல் செயற்பாடுகள் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக கல்வி அமைச்சின் மூலம் வழங்கி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனைய தரங்களுக்கு தேவையான பாட புத்தகங்கள் இதுவரையில் விநியோகித்து முடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதையும் கல்வி அமைச்சு இந்த கடிதத்தின் மூலம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. எனவே ஏனைய மாணவர்களுக்கான புத்தகங்கள் இப்போதைக்கு பாடசாலைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அல்லது வலய கோட்ட கல்வி காரியாலயங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்கிறது. 2025ஆம் ஆண்டு காப்போத உயர்தர பரீட்சையின் எஞ்சிய பகுதி அல்லது ஏனைய பாட
பாடங்களுக்கான பரீட்சைகள் எதிர்வரும் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை திட்டமிட்டபடி நடைபெறும் என்பதையும் கல்வி அமைச்சு திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறது. இது தொடர்பான விரிவான சுற்று நிருபம் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி வெளியிடப்படும், அதாவது இன்றைய தினத்தில் வெளியிடப்படும் என்றும் கல்வி அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இந்த கடிதம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நாளக கழுவெவ செயலாளர் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளருடைய கையொப்பத்தோடு நேற்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கான சுற்றறிக்கை இன்றைய தினத்தில் வெளியிடப்படும் என்றும் இந்த கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்கள் தொடர்பான விரிவான தெளிவுபடுத்தல்கள், வழிகாட்டல்கள் அந்த சுற்றறிக்கையில் உள்ளடங்கும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அது சம்பந்தமாகவும் உங்களுக்கான தகவல்களை நாங்க உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கிறோம். இப்போதைக்கு இருக்கிற நிலவரப்படி, அதாவது கல்வி சீர்திருத்தம் நடைமுறைப்படுத்தப்படும், ஆனால் பாடசாலை நேரத்தில் மாற்றங்கள் இடம்பெறாது. தமிழ் சிங்கள பாடசாலைகள் காலை 7:30 முதல் 1:30 வரைக்கும் நடைபெறும். முஸ்லிம் பாடசாலைகள் திங்கள் முதல் வியாழன் வரை காலை 7:30 முதல் 2 மணி வரையும், வெள்ளிக்கிழமைகளில் 7:30 முதல் 11:30 வரைக்கும் மாத்திரம் நடைபெறும் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இதற்காக அவர்கள் முன்வைத்திருக்கின்ற காரணங்களை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. எதிர்ப்பு காரணமாக இந்த திட்டத்தில் நேர மறுசீரமைப்பை இவர்கள் நீக்கிக் கொண்டார்களா, வாபஸ் பெற்றார்களா, அல்லது இதற்கு பின்னால் அரசியல் நோக்கங்கள் அல்லது எதிர்ப்புகள் காரணமாக இவ்வாறான திருத்தங்களை மேற்கொண்டார்களா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இப்போதைய நிலவரப்படி பாடசாலை நேரங்களில் எந்த ஒரு மாற்றமும் இடம்பெறாது என்பதுதான் மிக முக்கியமான விடயம். இந்த விடயத்தை தான் நாங்கள் உங்களுக்கு சொல்ல முற்பட்டிருந்தோம். அதே போல இந்த வருடத்தில் கல்வி நடவடிக்கைகள், செயற்பாடுகள், கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் எப்படி நடைபெறப் போகிறது, இதை எவ்வாறு கல்வி அமைச்சு திட்டமிட்டிருக்கிறது என்பது குறித்து தான் நாங்கள் இந்த காணொலியினூடாக உங்களுக்கு சொல்ல முற்பட்டோம். அந்த விடயங்கள் உங்களுக்கு முழுமையாக சென்றடைந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இதுவரை நேரமும் எங்களுடைய வீடியோவை பார்த்து பயன்பெற்ற உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இது போல நிறைய விடயங்களை நாங்கள் உங்களுக்கு எதிர்வரும் நாட்களையும் வழங்க தயாராக இருக்கிறோம். எனவே மறக்காம என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக் கொள்ளுங்க. ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட் என்ற என்னுடைய யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக் கொள்ளுங்க. அதே போல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. எல்லோருக்கும் ஒரு சிறந்த நாளாக இன்றைய நாள் அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.